ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரோட மூஞ்சியில் கொஞ்சம் குதூகலம் தெரியும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஊருக்குனா இப்போ நாங்கள் உடுமலையிலேருந்து கோபி போயிட்டுருக்கோம். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது கோபியில். சொல்லப்போனால் என் அம்மா அப்பா ஊரும் கோபி தான். அப்பா பிஸ்னஸ்க்காக உடுமலை வந்தார். உடுமலையிலேருந்து கோபிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 110 கிலோமீட்டர் வருமா? ஒரு 20 நாள் ஆச்சு. மறுபடியும் நாங்க ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். போய் ஒரு 5 நாள் இருந்துட்டு வரோம். 5 நாள் இல்ல 3 நாள் 4 நாள். ஆனா ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 2 பேரும் இப்படி லாங் டிராவல் பண்ணி. லாஸ்ட் டைம் போனப்போ அத்தை கூட வந்திருந்தாங்க. இப்ப பாருங்க, ஒரு ஆளு நீ பல்லடம் பக்கமா வந்தது பசிக்குது, எங்கேயாச்சும் நிறுத்தலாம்பா அப்படின்ட்டு ஒரு ஆள் கேட்கும் பாருங்க. இப்பெல்லாம் நான் வெளியிலேயே சாப்பிடுறது இல்ல, ரொம்பவே குறைச்சிட்டேன் வெளியில சாப்பிடுறத. உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன இப்ப சொல்ற? ஆனா நீ நல்ல கடையா பார்த்தா மௌலி சொல்றது நான் இல்ல, இவருதான் சொல்லுவாரு. அப்படியே லைட்டா பசிக்குது, எனக்கு கடலாம் மைண்ட் இருக்கு, கார் ஓட்ட முடியலன்னு சொல்ற ஒரே ஆள் இவருதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போய் கோபி பக்கமா போயிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் மீட் பண்றோம். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ மணி 6 ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, பக்கமாக வந்துட்டோம். இடையில அப்பாருக்கும் ஆயாக்கும் சரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கோம். இனி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இடையில சொன்ன மாதிரியே மேடம் பல்லடத்தில் இல்லை, அது இவர். சரி வாங்க அப்பார் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அப்பார் வீட்டுக்கிட்ட வந்துட்டே இருக்கும். அப்பாரு என்ன முடிச்சுட்டு இருக்காரு, கருகும்னு இருக்கு பாரு. அப்பாரு, அப்பாரு, மணி 6 தான் ஆகுது அப்பாரு. அட நிஜமா 6 தான் ஆகுது. சரி இருந்தாங்க, பப்ஸ் இருக்குது, சாப்பிடுங்க. பப்ஸ் இருக்குது, நாளைக்கு வச்சிருக்காதீங்க. பப்ஸ் இருக்குது, சாப்பிடுங்க, கெட்டு போயிரு. சரி நாங்கள் போகிறோம். டாட்டா. ஸோ இன்றைக்கி டே 2. நேற்று நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே 9:30 10 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. என்னாச்சுன்னா, நாங்கள் அப்பாரை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்களுக்கு வளகாப்பு நடந்ததான். நம்ம அவங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியல. சரி, அத்தையும் அங்கே தான் இருந்தாங்க. அப்படியே நாங்கள் போய் பார்த்துட்டு அவங்களையும் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சரி, அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதே 8 o'clock மேலே தான் எழுந்திரிச்சோமே. ஏன்னா நேற்று பயங்கர ட்ராவல், ரொம்ப டயர்டாக இருந்ததுனால 8 o'clock தான் எழுந்திரிச்சோம். அப்படியே நாங்கள் எழுந்திரிச்சு கீழே போகும்போது அத்தை எல்லாமே சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் போய் கொஞ்சம் வெங்காயம்லாம் தொளிச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ ரூம்லாம் நம்ம கூட்டி துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மேலே வந்தேன். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ அவர் வெளியில் போயிட்டு ஆல்பம்லாம் வாங்கிட்டு வந்தார். சரிவா வீடியோ பார்க்கலான்னு கீழே கூப்பிட்டாரு. இப்போ நான் அதுக்கு தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. பார்க்கவே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டவுனில் இருந்துட்டு அந்த வண்டி சவுண்டு, பொல்யூஷனு, அது இல்லாமல் வேலைன்னு ஓடிட்டு டே எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆனால் நான் இங்கே அத்தை வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பச்சை பசேல்னு இருந்துட்டு தோட்டம், காடு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதான் நானும் உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு காமிச்சேன். சரி வாங்க, அவர் எங்களோட கல்யாண ஆல்பம் அப்புறம் வீடியோலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். நம்ம போய் அதை வீடியோலாம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 3. நாங்கள் காலையில் கும்பாபிஷேகம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பண்ணிட்டு இல்லை.
அதுக்கு அடுத்த நாள் சரி நாங்கள் அம்மாயி வீட்டுக்கு வந்தோம். அம்மாயி வந்து எங்களுக்காக நான்வெஜ் செஞ்சு வச்சுருந்தாங்க. சிக்கன் பள்ளிப்பாளையம், அப்புறம் மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸு. அதான் இவர் சாப்பிட்டு இருந்தாரா, சரி வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். அப்படியே ஒரு தாத்தா கூட பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தார். இவருக்கு வந்து அத்தை செய்கிறத விட அம்மாயி செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வீக்கெண்ட் முடிஞ்சுது. எல்லோரும் அங்கே கோபியில் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து உடுமலை கிளம்பி போயிட்டுருக்கோம். சாரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்கள். ரொம்ப டல்லாக சோகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.